குட் மார்னிங் என் இனிய தமிழ் மக்களே. இன்னைக்கு நான் மேஹாங் சான்லேருந்து கிளம்பி ஒரு இன்ஃபேமஸான டவுனுக்கு போக போகிறேன். அந்த டவுன் பேர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்களே? எஸ், பாய். ஸோ பாய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான டவுன் இன் நார்தன் தாய்லாந்து. இந்த மேஹாங் சான் லூப் வந்து இப்போ நான் கிளாக் வைஸாக பண்ணதுனால மேசரியாங் அப்படியே வந்து குன்யாம், அதுக்கப்புறம் மேஹாங் சான், அதுக்கப்புறம் இப்போ வந்து பாய் போயிட்டு பாயிலேருந்து தான் நான் அடுத்து வந்து சாங்ராயா சாங்பாயா எங்கேயாவது ஒன்று போனோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி மேஹாங் சானில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த லோக்கல் மணி எக்ஸ்சேஞ்ச் கடைக்கு வந்து நிறைய இல்லை. நேற்று எனக்கு வந்து கையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தது. சரி, ஓகே, ஒரு $100 மாற்றலாம் அப்படின்னு பார்த்து தேடுறேன். ஒரு 7 மணிலேருந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கடை கூட கிடைக்கல. அப்பேரண்ட்லி இங்கே வந்து அந்த மாதிரி வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் கடை இல்லை போல இருக்குது. ஏன்னா ஒரு 3/4 மணி நேரம் தேடி இருப்பேன், ஒன்றுமே கிடைக்கல. அண்ட் பேங்க்கில் மட்டும்தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். பேங்க்குமே வந்து மண்டே டு ஃப்ரைடே தான். நேற்று சாட்டர்டேவாக போச்சு, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சாங்மாயிலே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லைனா இங்கே நிறைய ஏடிஎம் இருக்குது. நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணுறது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மணி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் சாங்மாயிலே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு ஏதாவது நல்லா குயிக்காக சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு நேராக ஆன் த ரோட் டு பாய் தான். வாங்க போகலாம். காஃபி வாசனை கும்முன்னு தூக்குச்சு. சரி, ஓகே, இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணதில் தே ஹாவ் யூனோ குட்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, அதாவது இந்த பேகிள் அண்ட் க்ரீம் சீஸ், அதுக்கப்புறம் வாஃபிள்ஸ் அண்ட் டோஸ்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ராவகன்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. மணி இப்போது 1:15 ஆகுது. அண்ட் இப்போ இருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக நான் போனேன் அப்படின்னா பாய் வந்து ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். நடுவில் நிறுத்தினேன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது தெரியல. பட் ஆக மொத்தம் என்னோடய டார்கெட் பாய் ஒரு 5 மணிக்கு முன்னாடி பாய் போய் சேர்ந்துடணும். ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். ஒரு மணி நேரத்தில் நான் வந்து 49 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். எஸ். அண்ட் ஒரு சில ஏரியாஸில் காட் ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்புங்க. நான் வந்து 90 கிலோஸ். ஓகே. அண்ட் என்னோடய லக்கேஜு, ட்ரோனு அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 12-13 கிலோ வரும்னு வச்சுங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் 105 கிலோஸ் லோடு அந்த வண்டியில் இருக்குது. 160cc பைக்கு. ஆனாலும் வந்து ஒரு சில ஸ்டீப் ஏரியாஸில் வந்து திணறுது மேலே ஏறுறதுக்கு. ஸோ ஸோ அதனால் வந்து பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அண்ட் பியூட்டிஃபுல் ரைடுங்க. இப்போ தான் வந்து சன் வந்து தெரியுது. ரைட் பண்ணும்போது அந்த ப்ரீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட் வேறு. லெட் மீ ஷோ யூ. I know, right? Looks beautiful, huh? Amazing viewpoint. ஸோ பாய்க்கு ஒரு 29-30 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு சீனிக் வியூ பாயிண்ட்.
அங்கே இந்த மலை இருக்குது. இட் இஸ் கால்ட் டாய் ஜிக் ஜாங். ஸோ டாய்னா மலை அண்ட் இது ஒரு நேஷ்னல் பார்க். அண்ட் லெஃப்ட் சைடில் தே ஹாவ் அ ஸ்கிமேட்டிக் ஆஃப் திஸ் ஒன். ஸோ பேசிக்லி ஃபாரினர்ஸுக்கு 400 பாத் என்ட்ரி அடல்ட்னா, சைல்டுக்கு 200 பாத் தான். அண்ட் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஐ திங்க் ஃபஸ்ட்டு 2 வீலர் 30 பாத், 4 வீலர் 60 பாத், 6 வீலர் 100 பாத். அண்ட் அந்த 30 பாத் என்னன்றது தெரியல, ஐ திங்க் கேம்பிங் நினைக்கிறேன். அண்ட் இது உள்ளே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ திங்க் 1 to 7 7 பாயிண்ட். ஐ திங்க் 7th தான் வந்து டாப் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ ஒன்று ஒன்றா விலாவரியாக போட்டிருக்காங்க. இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல்ங்க. Check this out. Beautiful, huh? It looks amazing. And இங்கே கடைகள் கூட இருக்குது. சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் இருக்குது. நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் விற்கிறாங்க. ரோடுக்கு இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் அண்ட் ரோடுக்கு அந்த சைடும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் இட் ஷுர் இஸ் பியூட்டிஃபுல்ங்க. பாருங்கள், அமேசிங்க. எனக்கே தெரியாமல் இங்கே நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் மணி இப்போ வந்து 4:35 சம்திங். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த வியூ பாயிண்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ அதனால் அங்கே அப்படியே என்னை காந்த மாதிரி பிடிச்சி இழுத்துரும். எனிவேஸ், ஸோ மணி 4:35. நான் சீக்கிரம் பாய் போனோம். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பாய் போயிருந்தப்போ ஒரு சன்செட் பாயிண்ட் போனேன். ஸோ இந்த தடவை அந்த சன்செட் பாயிண்ட் போயிட்டு ஐ வாண்டட் டு கேப்சர் some cool, drone shots of the sunset. And so let's hurry back to Pai. Come. ஓகே, ஸோ பாய் வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் என்னோடய ஹாஸ்டலுக்கு நான் ஒரு 5:10க்கு வந்து சேர்ந்தேன். டக்குன்னு செக்இன் பண்ணிவிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. நான் சொன்ன பிளேஸுக்கு வந்தாச்சு, சன்செட்டுக்கு. அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கேன். ஸோ let me get my work. Let's start. You want if I take? No problem. Yeah, no. That's good. Can I take also? Yeah, sure. That's cool. Yeah, the last time I was here, like I couldn't get a view. So this time I brought a drone. I see. Oh, it's a beautiful view. That's great. Yeah. Beautiful. The love and the lies, the calm and the chaos. Adventure is waiting, dreams for the taking. It's all in view. The tension and ease, the wild and free. The moment is waiting, dreams for the taking. It's all in view. Everything is beautiful. Everything is beautiful. Lost in the wonder, caught up in colors that I've never seen before. Everything is beautiful. Everything is beautiful. ஸோ ஃபஸ்ட்டு டிசம்பர் நான் மேஹாங் சான்லேருந்து கிளம்பி பாய் வந்து சேர்ந்தேன். ஈவினிங் ஒரு 5:15 வந்து செக்இன் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து பாய் கேன்யன் சன்செட் பார்க்கறதுக்காக போனேன்.
ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் அண்ட் சன்செட்க்கு அப்புறம் ட்வைலைட்டும் இருந்துட்டு ஐ கேப்சர்ட் அந்த ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஈவினிங் வந்து சேர்ந்தேன் இல்லையா, ஸோ வந்து சேர்ந்துட்டு பாய் கேனியன்லாம் போயிட்டு வந்த உடனே ஹாஸ்டலில் இருந்த கெஸ்ட்டு ப்ளஸ் ஹாஸ்டல் ஓனர் ப்ளஸ் ஸ்டாஃப் எல்லாரும் பார்ட்டி போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன் விடிகாலையில். ஸோ நேற்று அப்படியே சில் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நேற்று நைட்டு ஒரு பார்ட்டி ஒன்று போனேன். ஒரு ஓப்பன் கைண்ட் ஆஃப் கார்டன் பார்ட்டி. நிறைய பேர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நேற்று வந்து வந்திருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு. ஆனால் நாங்கள் வந்து கடைசியில் தான் போனோம் ஒரு 1 hour டைமில். இந்த பார்ட்டி வாஸ் குட். என்னாலே நம்ப முடியல, 2 நாள் நான் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து பார்ட்டி போயிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறது இட்ஸ் ஃபன். பட் டெய்லிலாம் ஐம் நாட் அ பார்ட்டி பர்சன். பட் நீங்கள் டெய்லி பார்ட்டி பண்ணுற ஆளாக இருந்தால் பாய் இஸ் த பிளேஸ் டு கோ. ஏன்னா தினம் ஏதாவது ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஜங்கிள் பார்ட்டி அப்படின்ட்டுலாம் நடக்குது. ஆக்சுவலாக ஜங்கிள் கிடையாது, பாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 or 15 கிலோமீட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓப்பன் ஃபீல்டில் வந்து டிஜே செட்டப்லாம் போட்டு நல்லா லைட்ஸ் செட்டப்லாம் போட்டு நல்லா இருக்குது. இன்றைக்கி எனக்கு லாஸ்ட் டே என் பாய். நாளைக்கு நான் பாயிலேருந்து கிளம்பி ஷங்கராய் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்றதுனால இன்றைக்கி பாயில் ஒரு 2-3 அட்ராக்ஷன் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். And I will be taking you guys along with me through my camera lenses. So follow me. நம்மளுடைய முதல் டெஸ்டினேஷன் ஃபார் டுடே இது வந்து அந்த பெம்பாக் வாட்டர் ஃபால் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அண்ட் ஸோ இட்ஸ் கால்ட் த பெம்பாக் வில்லேஜ். அண்ட் போன தடவை நான் பாய் வந்திருந்தப்போ, அதாவது 2022 இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்திருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இப்போ திரும்ப வந்திருக்கேன். ஆனால் இந்த தடவை வந்து இப்போது பேடி ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா போன தடவை வந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. பட் இந்த தடவை உள்ளே போய் பார்த்தா தெரியும். வாங்க கூப்பிட்டு போகிறேன். ஸோ இங்கே ஒரு குட்டி கஃபே ஒன்று இருக்குது. ஆக்சுவலி ஒரு 2-3 கஃபே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற கஃபே லுக்ஸ் குட். ஸோ உள்ளே போய் மெனு என்னன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா சாப்பிடலாம். ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. 40 பாத்து கிடைக்கிற ஐட்டங்கள் இங்கே வந்து 80 இல்லை 90 பாத்து. பட் ஆப்வியஸ்லி இல்லை, ஏதாவது ஒரு அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய கஃபே வந்து நார்மல் ப்ரைஸில் தர மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. ஐம் எனிவேஸ் ஹங்க்ரி பட் நாட் தட் எக்ஸ்பென்சிவ் வேர் ஐ கான்ட் ஈட் அட் திஸ் பிளேஸ். ஸோ லெட் மீ ஆர்டர் சம் ஃபுட் அண்ட் அ காஃபி. ஐ நீட் அ குட் காஃபி. செருப்பு ஷூஸ் இங்கே கழட்டி விட்டுட்டு let's go upstairs and see what is what. Ooh, yeah. Okay. ஸோ அரிசி வந்து இப்போ தான் பயிரிட்டிருக்காங்க. நம்ம வந்த டைமு சரியான டைமு இல்லை. அண்டு ஆல்ரெடி வந்து அங்கே நெற்கதிர்கள்லாம் அறுத்துருக்காங்க பாருங்கள், அறுத்து வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண ஃபுட் இஸ் ரைஸ் வித் தாய் ஆம்லெட். அது கூட ஒரு சொந்தம் வந்து பேசிக் பப்பாயா சாலட். It's good. I like it. Maybe because I'm hungry, but doesn't matter. It actually tastes good. Yeah. So the omelette is kind of a bit salty. I actually like my omelette that way. And the papaya salad.
Nice. இந்த பாம்பாக் பேம்பூ பிரிட்ஜ் இதனோட என்ட்ரி டிக்கெட் 30 பாத். Cap. So very polite people. பெரிய பெரிய மீனுங்க. பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரசிச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வந்து சேர்ந்தாச்சு. சன்செட்டுக்கு நான் வரணும்னு நினச்ச இடம் இந்த பிக் புத்தா பாய். அண்ட் இதனுடைய தாய் நேம் வந்து வாட் பிராத்தட் மேயன். யா, ஸோ கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் போடுறேன் ப்ரொனவுன்சியேஷன். அண்ட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். சன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மணி இப்போ வந்து 4:30 ஆகுது. இன்றைக்கி சன்செட் 5:45க்கு. ஸோ இன்னும் ஒரு half an hourல ஐ திங்க் திங்ஸ் வில் பி குட் ஹியர். ஸோ ஆனால் ஐயோ, இது வந்து எனக்கு வந்து ஹிமாலயன் ஹைக்குங்க என்னோடய ஃபிட்னஸ் லெவலுக்கு. பட் ஐம் கோயிங் டு டூ இட் ஸ்லோலி. சரியா, வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. 1 2 3 4 5 53 54. I have climbed up 100 steps so far. 8 9 10 11 80. Okay, so officially 296 படி ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. 4:32க்கு கீழே இருந்து கிளம்புனேன். 4:42க்கு மேலே வந்தாச்சு. கரெக்டாக 296 296 படிகள். அண்ட் அவ்வளோ டஃப் இல்லைங்க. என்னோடய ஃபிட்னஸ் லெவலுக்கு நான் வந்து மேலும் கீழே மூச்சு வாங்குகிறேன். பட் நிறைய பேருக்கு இது ஈஸியாக தாங்க இருக்கும். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ அடுத்து ஒரு 5-10 நிமிஷம் இந்த இடத்த நான் முதல்ல கண்குளிர காண்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ட்ரோனை பறக்க விட்டு ஃபுட்டேஜ் எடுப்போம். ஸோ மணி இப்போ 6:05 ஆகுது. அண்ட் 6 மணிக்கு முன்னாடியே வந்து இறங்கிடுங்க அப்படின்னு இங்கே சைன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஐம் கிளைம்பிங் டவுன். அண்ட் இந்த ஷ்ரைன் எந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமோ அதனுடைய பேக்ட்ராப் இருக்குது இல்லைங்களா, அந்த மவுண்டென்ஸு. ஸோ அது இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ என்னோடய ட்ரோன் கிளிப்ஸில். இந்த மலைக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் மலைத்தொடர் இருக்குது. அது வந்து ஐ வாஸ் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி. பட் பிரில்லியன்ட்ங்க. ஐ தரவ்லி லவ்ட் இட். அண்ட் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு காசு ஆக போகிறது கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கும் காசு வர போகிறது கிடையாது. ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் என்னோடய குவாலிட்டி ஆஃப் கான்டென்ட் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு போங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட ஓவர். நாளைக்கு நான் பாயிலிருந்து கிளம்பி சங்கராய் போவேன். அது day 9 of my Mae Hong Son loop. Okay, so I'll see you in the next video. Till then, bye-bye.